மரகதலிங்கத்தை கஜினி படையெடுத்து வருகிற போது காப்பாற்ற ஆள் இல்லை. எல்லாரும் தன்னை காப்பாற்றிக்க ஓடி ஒளிஞ்சிட்டான். மரகதலிங்கம் தனியா இருக்கு. எல்லாம் அந்த படையெடுப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு வர்றான். வந்து பார்த்தா மரகதலிங்கத்தை காணாம். பூசாரிக பூரா கதறுதுங்க, ஐயோ எம்பெருமானே சிவபெருமானே ஆளை காணாமேன்னு கதறுதுங்க. அப்ப கடைசியா கொஞ்ச நேரத்தில் 4 மீனவர்கள் அந்த மரகதலிங்கத்தை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. பார்த்தோன்னே எல்லாருக்கும் சந்தோஷம். ஐயா எப்படிங்க யாடு சந்தோஷம், இப்படிலாம் நீங்கள் ஓடி போவீங்களுக்கு தெரியும், வந்து பிடுங்கிட்டு போயிடுவான் மரகதலிங்கத்தை, இது பல 100 ஆண்டுகளாக இருக்கிறது, எனவே நாங்கள் பத்திரமா எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்ன அந்த 4 மீனவர்கள் இஸ்லாமியர்கள். இன்றைக்கு இருக்கிற அந்த மரகதலிங்கத்தை காப்பாற்றி கொடுத்தவர்கள் இஸ்லாமிய மீனவர்கள். எங்களுக்கு ஒரு பண்பாட்டு தொடர்பு இருக்கு, ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. இன்னைக்கு எங்கேயாவது ஒருத்தர் தன்னை இந்து என்று நம்பக்கூடியவர் இருந்தால் கேட்டுக்கோங்க, இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அடிக்கிறார்கள். நான் ஏன் என்று கேட்கவில்லை, ஏனென்றால் நான் இஸ்லாமியன் இல்லை. அவர்கள் கிறிஸ்தவ கோயில்களை இடித்தார்கள். நான் ஏன் என்று கேட்கவில்லை, ஏனென்றால் நான் கிறிஸ்தவன் இல்லை. அவர்கள் கம்யூனிஸ்டுகளையும் முற்போக்காளர்களையும் கைது செய்தார்கள். நான் ஏன் என்று கேட்கவில்லை, ஏனென்றால் நான் முற்போக்காளன் இல்லை. இப்போது என்னை அடிக்கிறார்கள், ஏன் என்று கேட்க நாதி இல்லை என்ற ஒரு கவிதை எனக்கு நினைப்பு வருது தோழர்களே.